இதுலேயும் நான் வந்து ஆரஞ்சு கலராக மாறுது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். அதாவது தர்பூசணி பழத்தில் ஊசி இன்ஜெக்ட் பண்ணி அந்த கலரை ஏற்றுறாங்க, அது மாதிரி எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இது வந்து முற்றிலும் பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உணவு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் நாங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ண அந்த தர்பூசணியை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தர்பூசணி தோட்டத்துக்கு வந்துருக்கோம். காயோட இப்போ தான் நாங்கள் வெட்டவே போகிறோம். சரியா? இந்த பாருங்க, இந்த இருக்குது மரத்தில் உள்ளது. இப்போ லைவாகவே வெட்டுவாங்க உங்களே. இந்த வெட்டலாமா? ஃபஸ்ட் இதை தனியாக எடுத்துருங்க. அடுத்து ஓகே, தனியாக ஒரு பழத்தை எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம ரெண்டாக வெட்டுவோம். ஓகே, நல்ல பழத்திருக்குதுங்க, செம்மையாக பழத்திருக்கு. சின்ன பழமாக இருந்தாலும் நல்ல பழத்திருக்கு. வந்து நாட்டு வகை தர்பூசணி. இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸை வந்து நம்ம எடுத்து அதை வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு லைஃப்பில் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைவாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது பிஸ்மில்லா. ஓ, இப்போ இதை வந்து நம்ம அந்த ஆரஞ்சு கலரை இது பண்ணுற பாருங்க. இப்போ ஆரஞ்சு கலராக மாறுது. சரியா? இந்த டிஷ்யூ பேப்பரில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எந்த இன்ஜெக்டும் பண்ணலை, அவங்களோட தோட்டத்தில் லைவாக பறிச்சதில் இப்படி ஆரஞ்சு கலரில் மாறுது. இப்போ இதைத்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்களா சாயம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கிற வேலை பார்க்குறாங்க. நிறைய விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி தர்பூசணியோட விலை வந்து கிலோ ₹1 போய்கிட்டு இருக்குங்க. ₹7, ₹8 கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் உழைப்பு அவங்களோட நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால நிறைய விவசாயிகள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வச்சு இதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, இது வந்து எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படலை, இது வந்து ஒரு பொய்யான தகவல், அவங்க மேலே நாங்கள் வந்து நஷ்டஈடு வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பத்திரிகையாளர்களை வச்சு இதை வந்து ஆய்வு பண்ணி காட்டுறாங்க. இப்படி மக்கள் மேலே அக்கறை உள்ள அந்த அதிகாரிகள் என்னைக்காச்சும் இந்த அக்கா மாலா, கப்சி இது மாதிரியான வெளிநாட்டு பானங்களை வந்து இந்த மாதிரி சாயம் எவ்வளோ இருக்குது, கெமிக்கல் எவ்வளோ இருக்குது, இதை குடிக்காதீங்க, இதுக்கு மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து பெங்களூருடைய அந்த அந்த தர்பூசணி. இதுலேயுமே வந்து நம்ம சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் நம்ம வந்து ஆய்வுக்கு போகிறது. ரொம்ப அருமையாக இருக்கும் அடிக்கிற வேலை. இப்போ இது பாருங்கள், இதுலேயும் நான் வந்து ஆரஞ்சு கலராக மாறுது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். ஒயிட் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இப்போ ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் எந்த தர்பூசணியை போட்டாலும் டிஷ்யூ பேப்பர்லையோ ஒயிட் கலர் துணியில் போட்டால் இந்த கலர் அந்த பழத்தில் என்ன கலர் இருக்கோ அது வரத்தான் செய்யும். இதை வந்து ஒரு பெரிய ஆய்வுன்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி மக்கள் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டு செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக அவங்களும் விவசாயிகள் தான் சொல்கிறாங்க, பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் கைக்கூலியாக செயல்படுறாங்க சில உணவு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஆய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து சாயம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நேரடியாக இன்ஜெக்ஷன் பண்ணும்போதெல்லாம் எங்கேயும் காட்டலை. இந்த ரிசர்ச் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆய்வை வச்சு தான் சாயம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவு அதிகாரிகள் சொல்கிறாங்க. உண்மையிலே உணவு அதிகாரிகள் இந்த மக்கள் மேலே நலன் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அந்த குளிர்பானங்களை எடுத்து அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குது, அது என்னென்ன கேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி அதுலேருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுலேருந்து தவிர்க்க வைக்கணும். தவிர இந்த மாதிரி அன்றாடம் காட்சிகளாக கடும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இது மாதிரியான விலை போகக்கூடிய உணவு அதிகாரிகளுக்கு தமிழ் சஃபாரி சேனல் மூலமாக அந்த நேயர்கள் மூலமாக நான் சொல்லிக்கிறேன்.